வணக்கம். புதுவையில் தீபாவளி திருநாளை மக்கள் புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து பூஜை செய்து மிகச் சிறப்பாக கொண்டாடினர். தீபாவளி என்றாலே சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒரு பண்டிகை திருநாளாகும். இந்த ஆண்டும் தீபாவளி திருநாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து எண்ணெயிட்டு தலைகுளித்து புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து பூஜை செய்து மிக மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடினர். கடந்த 2 நாட்களாகவே கேட்டுக்கொண்டிருந்த வெடிச்சத்தம் புதுவையில் நேற்று இரவு முதல் இடைவிடாமல் அதிர்வேட்டுகளாய் பட்டாசு சத்தம் மழை பொழிந்தது. மக்கள் காலையில் வீட்டில் படைத்துவிட்டு இனிப்புகளை உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பரிமாறி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பெரியவர்களிடம் சிறியவர்கள் வாழ்த்து பெற்றனர். மேலும் சிறியவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பாக பட்டாசு வெடித்து பொழுதை கழித்தனர். இந்நன்னாளில் இறைவனின் அருள் வேண்டி மக்கள் கோவிலுக்கு சென்றனர். புதுவையின் புகழ்மிக்க மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பக்தர்கள் பெருமளவு கூடி வழிபட்டனர். இதற்காக கோவில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. தீபாவளியை முன்னிட்டு திரைக்கு வந்துள்ள புதிய திரைப்படங்களை காணவும் ரசிகர் மக்கள் ஆர்வமுடன் தியேட்டருக்குள் படையெடுத்தனர். புதுவையின் பல சுற்றுலா இடங்களிலும் மக்கள் கூடி தீபாவளி திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றனர். திருமணமான புதிய தம்பதியர்கள் தங்கள் தலை தீபாவளியை தனிச்சிறப்போடு கொண்டாடி மகிழ்ந்தனர். இவ்வாறு அனைத்து தரப்பு மக்களும் இத்திருநாளை சிறப்பாக உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க போலீசார் விரிவாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கோட்டக்குப்பம் இந்திரா நகரில் மரக்கடையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 4 வீடுகள் உட்பட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. புதுவையை அடுத்துள்ள தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் உள்ள இந்திரா நகரில் இன்று காலை 10 மணி அளவில் ஒரு மரக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த மரக்கடையில் பழமை வாய்ந்த மரக்கட்டைகளும் மரத்தினாலான பழைய சிற்பங்களும் பழைய மரத்தினாலான அலங்கார பொருட்களும் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இவை அனைத்தும் இத்தீ விபத்தில் எரிந்து நாசமானதாக தெரிகிறது. தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயணைப்பு துறையினரை வரவழைத்து தீயை அணைக்க போராடினர். எனினும் மரக்கடை என்பதால் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. எனவே மேலும் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. மேலும் தீ அருகில் உள்ள 4 வீடுகளுக்கும் பரவி வீடுகளை நாசமாக்கியது. இத்தீ விபத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானதாக தெரிகிறது. பட்டாசு வெடித்ததால் ஏற்பட்ட தீ பொறியினால் இத்தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பறவை காய்ச்சல் எதிரொலியால் வனப்பறவை இறைச்சியை தவிர்த்திடுங்கள் என்று புதுச்சேரி வனத்துறை அதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நமது நாட்டில் பறவைகளிடையே காணப்படும் ஏவியன் இன்ஃபுளுன்சா வைரஸ் என்ற பறவை காய்ச்சல் வைரஸ் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள வான்கோழி ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் கிருமிகள் வனப்பறவையிடமிருந்து வீடுகளில் வளர்க்கப்படும் வளர்ப்பு கோழிகளிடையே பரவுகிறது. அதேபோல் வளர்ப்பு கோழியிடமிருந்து வனப்பறவைகளுக்கும் பரவும் வாய்ப்பு உள்ளது. எனவே பொதுமக்கள் வனப்பகுதிகளில் இருந்து பிடித்து வரப்படும் பறவைகளின் இறைச்சிகளை தவிர்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தவிர்ப்பதன் மூலம் வனவிலங்குகள் வேட்டை தடுப்பு சட்டத்தின்படி குற்ற செயலை தவிர்க்கவும் முடியும். மேலும் இதுபோன்ற வனப்பறவைகள் இயற்கைக்கு மாறாக இறந்து கிடந்தால் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பொதுவாக இவ்வகை நோயால் பாதிக்கப்பட்ட பறவைகள் தலை தொங்கியும் இறக்கைகள் கால்கள் செயலிழந்தும் துடித்துக் கொண்டு காணப்படலாம் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால மாற்றத்தின் காரணமாக அன்றைய நாட்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்ட பல பண்டிகைகள் பொதுமக்களிடையே பொலிவிழந்து போய்விட்டன. தீபாவளி நரகாசுரன் என்ற கொடிய அரக்கனை கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்த நாள் என்று தென்னாட்டினரும், ராவணனை ராமன் கதை முடித்த நாள் என்று வடக்கே சில மாநிலங்களிலும் கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள். ஒன்று மட்டும் நிச்சயம், தீமையை நன்மை வென்ற நாள் இது. இருளை விரட்டி ஒளி புக வைத்த தீப ஒளி நாள் இது. தீப ஒளி நாள் என்பதுதான் மருவி தீபாவளி என்றாகிவிட்டது. இல்லங்களிலே உள்ளங்களிலே மகிழ்ச்சி பொங்கும் நாள். இந்த நாளில் உறவுகள் வளப்படும், நட்பு வலுப்படும் என்பார்கள். தீபாவளி ஒரே ஒரு நாள்தான். ஆனால்
கொண்டாடும் முறைதான் நவீன காலத்தில் மாறிவிட்டது. என்னாலும் காலை 8 மணி வரை தூங்குபவர்கள் கூட தீபாவளி அன்று அதிகாலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து சாமி கும்பிட்டு புத்தாடை அணிந்து தீபாவளி நாளுக்கு தயாராகி விடுகிறார்கள். விடிந்ததும் கோவிலுக்கு போகிறேன் என்ற சாக்கில் புத்தாடை அணிந்து கொண்டு பெண்கள் உயரமாக நடந்து செல்வதுண்டு. எல்லோரும் வீட்டிலும் தீபாவளி பலகாரம் செய்திருந்தாலும் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளில் தீபாவளி பண்டங்கள் பரிமாற்றம் செய்வதுண்டு. காலம் மாறியது, உலகம் இயந்திரமயமானது. தலை தீபாவளிக்கே வர முடியவில்லை, எங்களுக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லும் புதுமண தம்பதிகளும் உண்டு. இப்போது யார் ஒரு மாதத்திற்கு முன்பே துணி எடுப்பது? முந்தைய நாள் போனால் ரெடிமேடில் துணி எடுத்துக் கொள்ளலாம் என்று அந்த உற்சாகமும் போய்விட்டது. வீடுகளில் பலகாரமும் செய்வதில்லை. கடையில் ஆர்டர் கொடுத்து தீபாவளியோடு ஒத்துவராத பலகாரங்களை வாங்கிவிடுகிறார்கள். கடை பலகாரத்தை எடுத்து உறவினர்கள் வீட்டிற்கும் நண்பர்கள் வீட்டிற்கும் கொடுத்ததால் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்த கதையாக ஆகிவிட்டது. எனவே இப்போதெல்லாம் பழைய உற்சாகம் தீபாவளி கொண்டாட்டத்தில் இல்லை. உற்றார் உறவினர்கள் இடையே, அக்கம் பக்கத்தினரிடையே, நண்பர்களிடையே ஒட்டோ உறவோ இல்லாமல் போய்விட்டது. இதையெல்லாம் வளர்க்க வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பழைய முறைப்படியே தீபாவளியை நாம் கொண்டாட பழகுவோம். தீபாவளியையொட்டி புதுவை பேருந்து நிலையத்தில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்வதற்காக புதுவை பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கடந்த 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருந்ததால் வெளியூர்களில் வேலை செய்பவர்கள் நேற்று விடுமுறை எடுத்துக்கொண்டு தங்கள் சொந்த ஊருக்கு பயணித்த வண்ணம் உள்ளனர். இதனால் 9ஆம் தேதியில் இருந்தே புதுவை பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. தீபாவளிக்காக தமிழக பகுதியில் இருந்து புதுவை வழியாக சுமார் 150 சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு இயக்குகிறது. அப்படி இருந்தும் புதுவை பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதுகிறது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் 5 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி சீருடையின்றி போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களோடு மக்களாக இருந்து அங்கு நடைபெறும் குற்றங்களை கண்காணிக்கின்றனர். சில வழித்தடங்களில் பேருந்துகள் குறைவாக இருப்பதால் அந்த வழித்தடத்தில் செல்ல வேண்டிய பயணிகளை போலீசார் வரிசைப்படுத்தி பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைக்கின்றனர். பண்டிகை காலத்தில் பேருந்துகளில் நடைபெறும் திருட்டு, வழிப்பறி ஆகியவற்றை கட்டுப்படுத்த புதுவை போலீசார் கடந்த 4 நாட்களாகவே புதுவை பேருந்து நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாயுடன் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் சந்தேகத்திற்கு இடமான யாரேனும் இருந்தால் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்திய பிறகே அனுப்புகின்றனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு புதுவைக்கு வந்து செல்லும் பயணிகள் கூட்டம் அதிகமாக உள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. புதுவையில் தீபாவளி கூட்ட நெரிசலில் போக்குவரத்து விதி மீறிய 75 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தீபாவளியையொட்டி கடை வீதிகள் களை கட்டின. நேரு வீதி, அண்ணா சாலை, கொசக்கடை வீதி, ரங்கப்பிள்ளை வீதிகளில் கூட்டம் அலைமோதியது. நேரு வீதியில் 2 நாட்களாக கார், ஆட்டோ செல்ல தடை விதிக்கப்பட்டது. 2 சக்கர வாகனங்கள் மற்றும் பயணிகளுடன் சென்ற ஆட்டோக்கள் மட்டுமே நேரு வீதிக்குள் அனுமதிக்கப்பட்டன. மற்ற வாகனங்கள் அனைத்தும் ராஜா தியேட்டர், நேரு வீதி சந்திப்பில் தடுத்து நிறுத்தி மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. இது தவிர ஆங்காங்கே வாகன சோதனைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. டிராபிக் எஸ்பி சிவதாசன் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் ரவிக்குமார், மனோகர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் போலீசார் கிழக்கு கடற்கரை சாலை பேருந்து நிலையத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். NSS தேசிய மாணவர் படை மாணவர்களும் போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல், செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டுதல், ஆவணங்கள் இன்றி வாகனம் ஓட்டுதல், நோ பார்க்கிங்கில் வாகனம் நிறுத்துதல், தடை செய்யப்பட்ட இடத்தில் வாகனத்தை ஓட்டி வருதல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து வழக்கு பதிவு செய்தனர். 2 நாட்களில் மட்டும் 75 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் விடுத்த கோரிக்கையை ஏற்று மானிய விலையில் 9 கேஸ் சிலிண்டர்களை வழங்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. சமையல் கேஸ் சிலிண்டர்களை மத்திய அரசு மானிய விலையில் வழங்கி வருகிறது. ஆண்டுக்கு எத்தனை சிலிண்டர்கள் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலை இருந்தது. இதை மத்திய அரசு சமீபத்தில் மாற்றி அமைத்தது. அதாவது ஒரு இணைப்புக்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர்களைத்தான் மானிய விலையில் வாங்கிக் கொள்ள முடியும் என்றும் அதற்கு மேல் எண்ணிக்கை உள்ள சிலிண்டர்களை சந்தை விலையில் தான் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவித்தது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. மத்திய அரசின் முடிவுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மத்திய அரசின் முடிவை கண்டித்தும் சமையல் கேஸ் சிலிண்டர் சப்ளை மீதான கட்டுப்பாட்டை நீக்க வேண்டும் என கோரி நாடு முழுவதும் போராட்டங்களும் நடைபெற்றன. இந்த நிலையில் மானிய விலையில் வழங்கப்படும் சிலிண்டர்களின் எண்ணிக்கையை 6லிருந்து 9ஆக உயர்த்துவதாக காங்கிரஸ் ஆட்சி நடைபெறும் டெல்லி மாநில அரசு அறிவித்தது. இதேபோல் மராட்டிய மாநில அரசும் ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக உள்ளவர்களுக்கு ஆண்டுக்கு 9 சிலிண்டர்களை மானிய விலையில் வழங்க முடிவு செய்தது.
இந்த நிலையில் இந்த பிரச்சனை குறித்து பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் வீரப்ப மொய்லி நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் கேஸ் சிலிண்டரின் எண்ணிக்கையை 6 9 உயர்த்துவது என்று முடிவு செய்யப்பட்டதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. அதாவது மானிய விலையில் ஆண்டுக்கு 9 சிலிண்டர்களை பெற்றுக் கொள்ளலாம். இது பற்றிய மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.